ஹலோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி பண்ணுற போகிற இந்த ஹார்ட் டிசைனுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் துணிகள் 5 to 6 ஷேட்ஸ் ப்ளூ எடுத்துகிட்ருக்கேன். எந்த கலர் எடுத்துக்கிறீங்களோ அதில் பக்கத்து அடுத்தது ஷேடு ஒரு 5-6 ஷேடு தேவைப்படும். அப்புறம் பிளாக் எடுத்துக்கிறேன், ஒயிட் கூட எடுத்துக்கலாம். நான் பிளாக் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி, ப்ளூ அண்ட் பிளாக். அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். எல்லா ப்ளூவையும் சேர்த்து எந்த ஆர்டரில் வேணாம், நீளங்கள் எந்த ஆர்டரில் வேணால், எதில் வேணால், எவ்வளோ பீஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் மொத்தமாக ப்ளூ 19 பீசஸ் இருக்கணும். பிளாக் கருப்பு 11 பீசஸ் இருக்கணும். ப்ளூ 19, பிளாக்கு 11. 11 பீசஸ் ஆஃப் பிளாக், 19 பீசஸ் ஆஃப் ப்ளூ. எப்படி வேணால், எந்த ப்ளூ வேணால் காம்பினேஷன் போட்டுக்கோங்க. ஆனால் 19 பீஸ் ப்ளூ, 11 பீஸ் பிளாக் வேணும். நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப்பு, 2 ப்ளூ பீசஸ் சரியான பக்கத்தை சேர்த்து வச்சுக்கணும். ரைட் சைட்ஸ் டுகெதர்னுவோம். சரியான பக்கங்களை சேர்த்து வச்சு இந்த நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுலேருந்து 1/4 இன்ச் இந்த பக்கம் ஒரு லைன், 1/4 இன்ச் கரெக்டாக 1/4 இன்ச் அந்த பக்கம் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். நடுவில் ஒரு லைன் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் டயக்னல் லைன் சொல்லுவோமே, அந்த டயக்னல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு 1/4 இன்ச் தள்ளி ஒரு பக்கம் ஒரு லைன், இன்னொரு பக்கம் 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த 1/4 இன்ச் தள்ளி ட்ரா பண்ண 2 லைன்லையும் நம்ம தைச்சிட்டு இந்த நடுவில் ட்ரா பண்ண டயக்னல் லைனில் கட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ 2 1/4 இன்ச் லைன்லேயும் தையல் போட்டோம். நடுவில் இருக்க லைனில் கட் பண்ண போகிறோம். நமக்கு இந்த மாதிரி 2 பக்கம் 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ப்ளூ இருக்கா மாதிரி கிடைக்கும். இப்போது இதை பிரிச்சுட்டு கையால் நம்ம இப்படி அயன் பண்ணோம்னா இங்கே டாக் இயர்ஸ், நாய்க்காதுன்னு வாங்க இங்கிலீஷில். இதெல்லாம் குவில்ட் டிசைன்ஸ், குவில்ட்டில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், அதில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். இதை நெக்குக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2 பக்கம் 2 கலரோட வந்துடுது. ஸோ ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நம்ம டிசைனுக்கு மொத்தமாக 14 செட்டு ப்ளூஸ் வேணும். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ளூஸ். அப்புறம் பிளாக் அண்ட் ப்ளூ 10 செட்டு வேணும். இந்த மாதிரி 5 ஸ்கொயர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா 10 செட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ளூஸ் எல்லாம் 14 செட்டு வரணும். பிளாக் 11 செட்டு வரும். பிளாக்கோட காம்பினேஷன் 11 பிளாக்கோட 10 செட், இது 14 செட். ஸோ இவ்வளோ பீசஸ் நம்மளுக்கு ரெடி ஆகும். அதை தவிர வெறும் பிளாக் பீசஸ் நம்மக்கிட்ட 6 இருக்கும். இது அந்த டிசைனில் மிச்ச இடத்துல ஃபில்லர்ஸ் மாதிரி வருது. ஸோ இது 10 செட், இது 14 செட். இப்போ நம்ம டிசைனை செட் பண்ணி பார்க்கலாம். இந்த பீசஸ்லாம் ரெடி பண்ணதுனால இதெல்லாம் வச்சு அந்த ஹார்ட் ஷேப் வர மாதிரி செட் பண்ணி பார்க்கும்போது
இந்த ஃபினிஷ் பண்ண ஸ்கொயர்ஸ், இந்த டபுள் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம இந்த பிளாக்கோட 1/4 இன்ச்சுக்கும் பாதி, 1/8 ஆஃப் அன் இன்ச்சுன்னுவாங்க, 1/4 இன்ச்லேயும் பாதி ஜாஸ்தி இருக்குது 2 பக்கம். ஸோ அதை மாத்திரம் நம்ம கட் பண்ணிப்போம். இந்த எல்லா பிளாக் பீசஸ்லேயும் அதை நம்ம கட் பண்ணிட்டோன்னா இங்கே 3, இந்த பக்கம் 3 அந்த மாதிரி செட் ஆகும். செட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த பிளாக் அழகாக அந்த இடத்துல உட்காந்துரும். இப்போ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அந்தந்த ரோவை மாத்திரம் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்புறம் ரோவாக ஜாயின் பண்ணதை சேர்த்து நம்ம செட் ஒரே கரெக்டாக அந்த நுனிகள் ஒரே மாதிரி சேர்ந்து வர மாதிரி செட் பண்ணோன்னா இந்த டிசைன் ரெடி ஆகிடும். இப்போ நான் அந்த பிளாக் கருப்பு பீஸுகளை அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இங்கே வச்சு பார்க்குறேன். வச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ நான் அந்த ரோலர்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஜாயின் பண்ண சேர்க்க ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் 2 பீஸ் எடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ முக்கியமான இது என்னதுன்னா, எனக்கு தையல் வந்து 1/4 இன்ச் கரெக்டாக 1/4 இன்ச்சில் விழணும். என் மெஷினில் நான் இந்த நீடில் பொசிஷனை மாற்ற முடியும். ஸோ நான் அது 1/4 இன்ச் கரெக்டாக இந்த இடத்துல 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி அந்த நீடில் பொசிஷனை மாற்றிட்டுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக 1/4 இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்து அது ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே தைக்கலாம். மாதிரி ஜாயின் பண்ணிட்டே வரும். இப்போ நம்ம வந்து ரோஸை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு ரோவாக சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். இப்படி இப்போ நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஷேப் பிளாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இது வந்து நெக் பீஸுக்கு பத்தாது. ஸோ சைடில் அடியில் மேலெலாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1/2 இன்ச்சோட 1/4 இன்ச்சில் பாதி 1/8 ஆஃப் அன் இன்ச் கம்மியாக எடுத்து 1/2 இன்ச்லேருந்து 1/8 ஆஃப் அன் இன்ச் கம்மியாக நான் எடுத்து 4 பிளாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது நடுவில் இந்த மாதிரி பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் அகெயின் 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச் கம்மியாக நீளமான ஸ்ட்ரிப்ஸு. இப்போது இந்த மாதிரி பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணி 4 சைடுக்கும் வச்சுட்டு ஒரு பீஸ் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கழுத்துக்கு சைடில் வரத்துக்கு நம்மளுக்கு வச்சு தைக்கிறதுக்கு ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் வந்து மேலேயும் கீழையும் பிளாக் பீசஸ் அட்டாச் பண்ணிட்டேன். சைட் பீசஸில் கரெக்டாக அந்த லைனுக்கு அதை ட்ரிம் பண்ணிவிட்டு மேலேயும் கீழையும் ப்ளூ அட்டாச் பண்ணி நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் பிளாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் 2 சைட்லேயும். இப்போ இது 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசைன் ரெடி ஆகிடும். அடுத்தது நம்மளோட நெக் பேட்ச் ரெடி. இப்போது வந்து நெக்கில் சைடில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்கிறதுக்கு எனக்கு 2 சைடும் பிளாக் ஸ்ட்ரிப் வந்துட்டு கீழே நெக்கில் இந்த போர்ஷன் வர மாதிரி வேணும். அதனால் 6 இன்ச்சஸ் 6 இன்ச்சு இன்னொன்று பை 1/4 1/8 இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை டாப் இந்த சைடில் அட்டாச் பண்ணிவிடுவேன். அட்டாச் பண்ணிவிட்டு ஏற்கனவே சல்வாரோட சல்வார் கட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் இதை அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நெக் பீஸில் மேல் போர்ஷனை வச்சு தைச்சிட்டேன். மேல் பகுதியை வச்சு 1/4 இன்ச்சு எல்லா சைட்லேயும் மடித்து அயன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பைப்பிங் பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன், சுற்றி வச்சு தைச்சி ரெடி பண்ணிட போகிறேன். பைப்பிங் வச்சு அழகாக நெக் பீஸ் ரெடி. இப்போ எப்படி வந்து சல்வாரோட ஃபிட் பண்ணுறது, சல்வார் கமீஸோடன்றது காமிக்கிறேன். நம்மளோட பீசஸ் ரெடியாக இருக்குது. என்னோடய சல்வார் கட்டிங் முடிச்சிட்டேன் சல்வார் கமீஸோடது. இப்போ 2 தப்பான பக்கமும் ரெண்டு ராங் சைட்ஸும் நம்மளை பார்த்தா மாதிரி வச்சு அயன் பண்ணிவிட்டு 2தோட மிடில் நடு பக்கம் மேட்ச் ஆகிற மாதிரி பின் பண்ணிட்டார் கழுத்துக்கிட்ட. இப்போது இங்கே 1/4 இன்ச் இந்த பா ஷேப்பில் கழுத்துக்கு தையல் போட போகிறேன்.
தையல் போட்டுட்டு திருப்பிடுவோம். திருப்பிட்டா ஃப்ரண்ட் பக்கம் இந்த நல்ல பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்துடும், அந்த நல்ல பக்கத்துக்கு மேட்ச் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பா ஷேப்புக்கு தைச்சி முடிச்சிட்டேன். நெக் கார்னர்ஸ்க்கு 1/4 இன்ச்சில் அப்புறம் இந்த நெக்கு ஷேப்பை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஜாயிண்ட், இந்த பா ஜாயின் ஆறு திரும்புகிற இடத்துல குட்டி ஸ்லிட் போட்டேன் 2 சைடும். இப்போ நம்ம இது திருப்பினோன்னா திருப்பி வச்சு நல்லா அயன் பண்ணிட்டோன்னா நம்ம நெக் பேட்டர்ன் அப்படியே செட் ஆகிடும். அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டோன்னா நெக் பேட்டர்ன் ரெடி. நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம சல்வார் கமீஸ் சுடிதார் ரெடி, டாப் ரெடி. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹார்ட் டிசைன். இது ஒரு ஜெம் ஸ்டோன் ஹார்ட் மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால அந்த ஃபினிஷ் இருக்குது. இதெல்லாம் குவில்ட்டிங் பிளாக்ஸ், குவில்ட்டிங்கில் யூஸ் பண்ணுற பிளாக்ஸ். நிறைய இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் சேர்த்து போட்டு ஒரு பெரிய குவில்ட் பண்ணுவாங்க. பட் நான் அதில் ஒரே ஒரு பேட்டர்னை ட்ரை பண்ணி ஒரே ஒரு பீஸை யூஸ் பண்ணி நெக் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேணால் நம்ம இந்த மாதிரி சைடில் ஒரு பேட்ச் வர மாதிரி பண்ணிட்டோன்னா நெக்கில் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி எம்ப்ராய்டரி பேட்சஸ்லாம் பண்ணி நம்ம நெக்கில் அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து கோட் ஹவுஸ் டெப் பிளாக். இதுவும் இந்த மாதிரி ஒரு குவில்ட்டிங் பேட்டர்ன் ஒரு சிங்கிள் பீஸ் பண்ணிட்டு நெக் டிசைனுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா அந்த லாஸ்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா வரா மாதிரி நெக்கில் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கற்றுக்கிற நியூ ஸ்மால் பேட்சஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி நெக் பேட்டர்ன்ஸ் பண்ணி நம்ம க்ளோத்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் யூ ஆல் லைக் இட்.